ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நேற்று எபிசோடில் ரேவதியின் வேண்டுகோளுக்கு மனமாறிய கார்த்திக் கோவில் பூஜையில் பங்கேற்க சம்மதித்திருந்த நிலையில் இன்று கதைக்களம் ரொம்பவே விறுவிறுப்பாக நகருது. ரேவதியோடைய திட்டத்தின்படி கார்த்திக் மற்றும் ரேவதி 2 பேருமே தம்பதியராக கோவில் பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த பூஜைக்கு வந்திருந்தவர்கள் சாதாரண பக்தர்கள் அல்ல, சந்திரகலா முன்கூட்டியே ஏற்பாடு செய்த ஆட்கள் பூஜை முழுவதையும் கண்காணித்துட்டு வராங்க. ஸோ பூஜையின் போது கார்த்திக் மற்றும் ரேவதி இணைந்து வழிபடுவது, சடங்குகளில் கணவன் மனைவியாக பங்கேற்பது போன்ற காட்சிகளை அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக ஃபோட்டோ எடுத்து சந்திரகலாவுக்கு அனுப்புகிறாங்க அங்கே கூட இருக்கிறவங்க. அந்த புகைப்படங்களை பார்த்த சந்திரகலா அவங்களுடைய திட்டம் வெற்றி பெற போகுது அப்படின்ற மகிழ்ச்சியில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரியிடம் தெரிவிக்க முயற்சிக்கிறாங்க. முதல்ல இதை நம்ப மறுக்கும் சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ஆதாரமாக காட்டி இது பண்ணதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. கோபத்தின் உச்சத்துக்கு சென்ற அவங்க உடனடியாக சம்பவம் நடைபெறும் கோவிலுக்கு விரைந்து வராங்க. அங்கு நேரில் சென்று பூஜையில் தம்பதியராக அமர்ந்திருக்கும் ரேவதி கார்த்திக்கை பார்த்தவுடன் சாமுண்டீஸ்வரியோடைய கோபம் ரொம்பவே அதிகமாயிடுது. அவங்களிடம் சென்று கேள்வி கேட்க முயற்சிக்கும் அவளை சந்திரகலா சாமர்த்தியமாக தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரியோடைய இந்த சாமுண்டீஸ்வரி இந்த ஒரு உண்மையை ஏற்றுப்பாங்களா? கார்த்திக் மற்றும் ரேவதி இந்த நடவடிக்கை என்ன விளைவு ஏற்படும்? சந்திரகலாவின் அடுத்த திட்டம் என்ன? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலை மறக்காமல் காண தவறாமல் பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போல் சீரியல் அப்டேட்ஸுக்கு.